டிவைன் கிரேஸ் தேங்க்ஸ் மகாவதார் பாபாஜி. டிவைன் கிரேஸ் தேங்க்ஸ் யோகியார். அன்புக்கினிய ஆன்மீக அன்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் நெஞ்சு நிறைந்த வாழ்த்துக்களுடன் நமஸ்காரங்கள். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது நிறைய மக்கள், அதாவது நம்ம உறவினர்கள், நண்பர்கள், நமக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் உடல் பிணி, அதாவது நோயால் பாதிக்கப்பட்டு ரொம்ப மனக்கவலை அடைஞ்சிருக்காங்க. அதை போக்குறதுக்கு நமக்கு நிறைய விஷயங்களை நம்ம முன்னோர்கள் நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை நமக்கு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரிஞ்சும் அது தெரியாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இப்போது ஒரு முக்கியமான தகவலை உங்ககிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். அதாவது நம்ம முன்னோர்கள் மணி, மந்திரம், ஔஷதம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. மணினா இந்த பணம் இல்லை. மணி அப்படிங்கிறது ஜெம்ஸ், அதாவது நவரத்ன கற்கள். நவரத்ன கற்கள், உபநவரத்ன கற்கள்னு 2 கேட்டகரி இருக்குது. அதுதான் மணி. மந்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஔஷதம் அப்படிங்கிறது மருந்து. மருந்து சாப்பிட்டா கூட நோய் நம்ம விட்டு போக மாட்டேங்குது. அந்த நேரத்துக்கு வலி நீங்குது, திருப்பியும் வலி வந்துடுது. நோய் நம்ம பிடிச்சிக்கிட்டு வியாதி வந்து நம்மளை ஆட்கொண்டு மனக்கவலைக்கு ஆளாகி எல்லா வகையான சுற்றி இருக்க அத்தனை பேரும் பாதிக்கப்படுறாங்க இந்த வியாதி நோய் இதை வந்துட்டா. ஸோ இதிலிருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது, வராமல் எப்படி தடுக்கிறது, அப்படியே மரணம் வந்தால் கூட அந்த மரணம் நாம் விருப்பப்பட்டு வர்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மந்திரங்கள் நமக்கு வந்து நம்ம முன்னோர்கள், பெரியோர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், ஆன்மீக பேர்கள்லாம் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக உங்ககிட்ட, ரொம்ப எலாபரேட்டாக பேசுகிறது இல்லை, ரொம்ப ஷார்ட்டாக. ஏன்னா இது இந்த விஷயம், அதாவது லலிதா சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதில் வந்து நான் பேச போகிறது ரொம்ப சின்ன விஷயம், ஆனால் கருத்து ரொம்ப பெருசு. பேசுகிற விஷயம் ரொம்ப கம்மி, அது பெரிய கடல், பெருங்கடல். லலிதா சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது ஒரு பெருங்கடல். அதில் வந்து பொக்கிஷம், நிறைய விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சின்ன விஷயத்தை மட்டும் எடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இந்த லலிதா சகஸ்ரநாமம் வாக்தேவதைகளால் அம்பாளை வந்து புகழ்ந்து பாடப்பட்ட விஷயம். அந்த ஸ்லோகங்களை தான் அகத்தியருக்கு ஹயக்ரீவர் உபதேசம் செய்கிறார். அப்போனா இந்த ஸ்லோகங்களுடைய மகத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு உபதேசம் செய்கிறார். இந்த ஸ்லோகங்கள் மகிமையை பார்த்துக்கோங்க. அம்பாளை சுற்றி 64 கோடி யோகினிகள் இருப்பாங்களாம். அது பின்னாடி அந்த 64 கோடி யோகினிகள் பற்றி சில ஒரு புராண இதிகாச வரலாறு ஒன்று இருக்குது, பின்னாடி சொல்கிறேன். இப்போது நம்ம விஷயம் என்னென்னா, இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணினா நற்கதி கிடைக்கும். இந்த எல்லா விஷயங்களும் நம்ம லௌகீக வாழ்க்கைக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். ஒழுங்காக நேர்த்தியாக வாழறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த லலிதா சகஸ்ரநாம விஷயங்கள் அத்தனையால் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 1008 நாமாக்களும் அம்பாளை புகழ்ந்தாலும் நமக்குள்ளே இருக்கிற சில சக்கரங்களெல்லாம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, அம்பாள் வந்து நமக்கு எப்படி மருந்தா, வியாதியை குணப்படுத்துகிறவளா, அகால மரணத்தை தடுக்கிறவளா இருக்காளா, எப்படி இருக்கா அப்படிங்கிறது தான் பற்றி பேச போகிறோம். ஒரு 112வது ஸ்லோகத்தில் சர்வவியாதி பிரசமணி சர்வமிருத்தி நிவாரணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சர்வவியாதி பிரசமணி அப்படின்னா வியாதிகளை எல்லாம் சமன்படுத்துறவனாவும், அதாவது குணப்படுத்துறவ,
ரொம்ப எந்த வியாதியும் அம்பாள் வந்து குணப்படுத்திடுவாளாம். அவ்வளவு சக்தி வாய்ந்தவளாம். சர்வம் மிருத்தி நிவாரணி அப்படின்னா நமக்கு ஒரு மரண பயம் எப்பவுமே இருக்கும். அகால மரணம், ஆக்சிடென்ட் ஆகிடுமோ, அது ஆகிடுமோ, இது அப்படி ஆகிடுமோன்னு. அந்த மாதிரி பயமே நமக்கு வராமல் அம்பாள் வந்து நம்ம பாதுகாப்பாளம். இந்த லலிதா சகஸ்ரநாமத்தில் இந்த ஸ்லோகம் வருது. சர்வவியாதி பிரசமணி சர்வமிருத்தி நிவாரணி, 112வது ஸ்லோகம். ஸோ வந்து நீங்கள் வந்து இதையே சொல்லிட்டு வரலாம். உங்கள் குருமாரில் கேட்டுட்டு சொல்லிட்டு வரலாம். குருமார்கள் யார் வேணால் இருக்கலாம். எனக்கு மகாவதார் பாபா ஜி யோகியார், உங்களுக்கு ஷிரடி பாபா, ராகவேந்திர குருஜி, யார் வேணால் இருக்கலாம். அவங்ககிட்ட ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க. நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த ஸ்லோகத்தெல்லாம் சொல்லிட்டு வாங்க. இந்த ஸ்லோகமெல்லாம் சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடாது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இனிஷியலாக ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற ஆளுக்கெல்லாம் அதை ப்ராக்டிஸ் பண்ண மொத்த ஸ்லோகத்தையும் 1008 நாமாக்கள் சொல்கிறதுக்கு ஒரு நாழிகை தான் ஆகும். அதாவது 24 நிமிஷங்கள் தான் ஆகும். அதுக்கு மேலே ஆகவே ஆகாது. அவ்வளவு ரொம்ப நம்ம நேர்த்தியாக சொல்ல முடியும். ரொம்ப அழகாக இருக்கும் எல்லா ஸ்லோகமும். அடுத்தது 144வது ஸ்லோகம். ரோக பர்வதம் போலிர் மிருதாறு குடாரிகா. ரோக பர்வதம் போலிர் மிருதிதாறு குடாரிகா. அதாவது ரோகம், நோயானது மலை போன்ற கடினமாக இருந்தாலும் அம்பாள் கிட்ட வந்து வஜ்ராயுதம் போல அந்த நோயை தகர்த்தெறிஞ்சிடுவாளாம். அதாவது வஜ்ராயுதம் அப்படிங்கிறது இந்திரனுடைய ஆயுதம். அந்த வஜ்ராயுதம் ததசி முனிவரோட முதுகெலும்பில் பண்ணதான். ரொம்ப சக்தி வாய்ந்தது. ரொம்ப அந்த ஆயுதம் வந்து பலம் பொருந்தியது. அந்த ஆயுதத்தை வச்சுட்டு அம்பாள் நோயை, மலை போல இருக்கிற நோயை தகர்த்தெறிஞ்சிடுவாளாம். ரோக பர்வதம் போலிர் மிருதிதாறு குடாரிகா. மிருதிதாறு அப்படிங்கிறதுனாக்கா மரணம். மரணம் அப்படிங்கிற விஷயம், அதாவது ஆக்சிடென்ட்டு, அகால மரணம், துர்மரணம், இது மாதிரி நம்ம மரணத்தை நினச்சி பயந்துட்டு இருக்கோம் இல்லையா? அது அம்பாள் கோடாலியால் கொண்டு அந்த பயத்தை தகர்த்தெறிஞ்சிடுவாளாம். ரோக பர்வதம் போலிர் மிருதாறு குடாரிகா. குடாரிக்கானா கோடாலி. அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லிட்டு போயிருக்கா. ஸோ இந்த வியாதியை கண்டு பயப்படாதீங்க அப்படிங்கிறது தான் அம்பாளுடைய வாக்தேவதைகள் வந்து அம்பாளை உபாசிக்கிறாங்க. அம்பாளை பற்றி புகழ்ந்து பாடுறாங்க. அந்த பாட்டில் 144 ஸ்லோகம், 144வது ஸ்லோகம் தான் ரோக பர்வதம் போலிர் மிருதிதாறு குடாரிகா. ரோக பர்வதம் போலிர் மிருதிதாறு குடாரிகா. மிருதிதாறு குடாரிகா. ரொம்ப அருமையான விஷயங்கள் இது. நிராமயா நிராலம்பா சுவாத்மாரமா சுவாசகி. நிராமயா நிராலம்பா சுவாத்மாரமா சுதாசிகி. அதாவது 163வது ஸ்லோகம். நிராமயா நிராலம்பா ஸ்வாத்மாராமா சுதாசிகி. அதாவது நிராமயானா நோய் இல்லாதவள் அப்படின்னு அம்பாளுக்கு பேராம். இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு டெய்லி பாராயணம் பண்ணிட்டு வராச்ச நோய் நம்மக்கிட்ட இருக்குமா? அம்பாள் எவ்வளோ பவர்ஃபுல்லானவா, சக்தி வாய்ந்தாள், பராசக்தி. பராசக்தி எந்த காலத்தில் பேசியிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். பராசக்தி எந்த காலத்திலையும் பேச மாட்டா. ஆனால் செய்து காட்டுவாள். செய்து காட்டுவாள். அதுதான் பராசக்தி. பேசாமல் செஞ்சு காட்டுவாள். சக்தி வாய்ந்தவள். மறந்துடாதீங்க. இந்த ஸ்லோகங்களெல்லாம் நான் ஏன் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். நிராமயா நிராரம்பா ஸ்வாத்மாரமா சுதாசிதிகி. சுதாசிதிகி. இந்த நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஜிஸ்ட் தான் கொடுத்துருக்குறேன். நிறைய விஷயங்கள் லலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்குது. நிச்சயமாக நம்ம பாதுகாக்கும். மரண பயம் தேவையில்லை. வியாதிகளிலிருந்து விடுபட்டுடலாம். தினமும் பாராயணம் பண்ணுங்க. அம்பாள் வந்து தாய் போன்றவள். நம்மளையெல்லாம் பாதுகாக்கிறவள். அவளை போல ஒரு அன்பு உள்ளம், தாய் உள்ளம் கொண்டவளை நீங்கள் உலகத்தில் பார்க்கவே முடியாது. நம்ம அம்மா எப்படி நம்மளை பாதுகாப்பாளோ அதுபோல அம்பாள், பராசக்தி, மூகாம்பிகா, சாரதாம்பா, காமாட்சி, மீனாட்சி
இன்னும் அப்படி என்ன வேறாம் பேர் சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். அந்த சக்தி நிச்சயமாக நம்மளை பாதுகாக்கும். அதாவது இந்த 3 ஸ்லோகங்கள் மட்டும்தான் நான் எடுத்து உங்ககிட்ட பேசின்னு இருக்கேன். அதாவது சர்வவியாதி பிரசமணி சர்வ மிருத்தி நிவாரணி, இது 112வது ஸ்லோகம். 144வது ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, ரோகபர்வதம்போரிர் மிருதாறு குடாரிகா. அடுத்தது 163வது ஸ்லோகம், நிராமயா நிராலம்பா ஸ்வாத்மாரமா சுதாஸ்ருதிகி சுதாஸ்ருதிகி. இந்த 3 ஸ்லோகம்தான் ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். இது போன்ற இன்னும் நிறைய வீடியோக்கள்லாம் வர இருக்குது. உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். இன்னும் சொல்லப்போனால் விசைச்சொற்கள் பற்றி நம்ம கிரிஜா ஜெகதீசன் மேடம் நிறைய பேச போகிறாங்க. அட்லீஸ்ட் மாதம் ஒரு 2 வீடியோவாவது நம்மக்கிட்ட பேசுகிறேன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. 2 வீடியோவாவது வரும். விசைச்சொற்கள்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு அது ரொம்ப தேவைப்படும். எல்லாருக்கும் தேவைப்படும், எல்லா ஏஜ் பீப்புளுக்கும் தேவைப்படும். குறிப்பாக நான் யங்ஸ்டர்ஸ் சொல்கிறேன். அது ஐடி இண்டஸ்ட்ரி, இன்னும் பல்வேறு துறையில் வேலை பார்க்குற அத்தனை பேருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும், டென்ஷன். அது எல்லாமே இந்த விஷயங்கள் விசைச்சொற்கள் ரொம்ப ஈஸி டு ஹேண்டில். இப்போது இந்த லலிதா சகாசர் நாம் இவ்வளோ நேரம் உட்காந்து சொல்லுமே அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணவங்க எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இங்கிலீஷில் அந்த விசைச்சொற்கள் இருக்கிறதுனால, ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்கிறதுனால எங்கே வேணால் எப்படி வேணால் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கும் குருவோட அனுகிரகம் வேணும். எல்லாத்துக்கும் குருவோட அனுகிரகம் கண்டிப்பாக தேவை. எங்கள் குருநாதர் யோகி ராமையா அவர்களும் சத்குருநாதர் மகாவதார் பாபாஜியும் எனக்கு இருந்து என்னை இயக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அவர்களால் தான் நான் இவ்வளோ தூரம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அருங்கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்துங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் அதில் போடுங்க. மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய வீடியோக்கள் வர இருக்குது. ஆன்மீக அன்பர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன், மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டிவைன் கிரேஸ் தேங்க்ஸ் மகாவதார் பாபாஜி. டிவைன் கிரேஸ் தேங்க்ஸ் யோகியார்.